அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் பண்ணலாம் இந்த சுரைக்காய் பொரியல். பண்ணலாமா? ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை 10 நிமிஷம் ஊற வச்சு அதையுமே இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். அதுவுமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வச்சுக்கிற சுரைக்காவை இதில் சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேருங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், காரத்திற்கு மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். கொஞ்சோன்னு சேர்த்தா மட்டும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் மூடி வச்சு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மூடி வச்சு மறுபடியும் சிம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ சுரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்க்கணும். 3 ஸ்பூன் தாராளமாக சேருங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த தேங்காய் துருவல் அந்த கடலைப்பருப்பு அந்த சுரைக்காயோட சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.